உங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை எப்படி வெளியே கொண்டு வருது, எப்படி பயங்கர சக்சஸ்ஃபுல் பர்சனாக மாறுறது, அதுக்கு 7 சிறந்த டெக்னிக்ஸ் பார்க்கலாம் அன்பமிகோஸ். முதல் டெக்னிக்கை நம்ம ஒரு குழந்தைகிட்ட கற்றுக்கலாம். இப்போ ஒரு குழந்தையும் அம்மாவும் ஒரு கடைக்கு போகிறாங்க. அந்த கடையில் குழந்தை ஒரு பொம்மையை பார்த்துட்டு அம்மாட்ட கேட்குது, அம்மா எனக்கு அந்த பொம்மையை வாங்கி கொடுமான்ட்டு. அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி பொம்மை உங்ககிட்ட எக்கச்சக்க பொம்மை இருக்குது, இது வேணாம், இருக்கு பொம்மையை வச்சு விளையாடு அப்படின்றாங்க. குழந்தை என்ன பண்ணுது, எனக்கு இந்த பொம்மை வேணும் வேணும் வேணும்னு உட்காந்து அழ ஆரம்பிக்குது. அம்மாவுக்கு கடுப்பாயிடுச்சு. நான் சொல்கிறேன்ல, வீட்டுக்கு போகலான்றேன்ல, வா அங்கே தான் அத்தனை பொம்மை இருக்குது, வா போய் இருக்கு பொம்மையை வச்சு விளையாடு அப்படின்றாங்க. இந்த மாதிரி தான் குழந்தைங்க சின்ன வயசில் பயங்கரமாக அடம் பிடிப்பாங்க ஒரு விஷயம் வேணும்னா. ஆனால் பெற்றோர்கள் இல்லை, அடம் பிடிக்க கூடாது, அது சரியில்லை அப்படின்னு சொல்லி அதை சப்ரஸ் பண்ணிடுவோம். அதனாலேயே குழந்தைங்க என்ன ஒரு மைண்ட் செட்டில் வந்துடுவாங்க, நமக்கு அடம் பிடிச்சா ஒரு விஷயத்தை சாதிக்க முடியாது, நம்ம காமாக இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. குழந்தைங்களுக்கு அந்த ஏஜில் அதுக்கு ஓகே ஃபைன். ஆனால் அதே மைண்ட் செட் பின்னாடி அவங்க அடல்ட் ஆனதுக்கு அப்புறமும் அதே மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஒரு விஷயம் வேணுமா, ஒரு கோலை ரீச் பண்ணுமா, அப்போ அடம் பிடிக்கணும். அந்த விஷயத்தை அடையிறதுக்கு எப்படிப்பட்ட என்ன விதமான காரியம், என்ன விதமான தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி போகிறதுக்கு எல்லா எஃபர்ட்டும் போடணும். கனா படத்தில் ஒரு டயலாக் வரும், ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது, அடம் பிடிக்கணும். அதுதான் உங்களுக்கு உள்ள இருக்க இன்னர் சைல்டை வெளியே ரிலீஸ் பண்ணுங்க, கொண்டு வாங்க, அடம் பிடிங்க. ரெண்டாவது டிப், ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ். நார்மலாக எல்லாரும் என்ன பண்ணுவோம், ஒரு வாரத்துக்கு 40 மணி நேரம் வேலை பார்ப்போம், 40-50 மணி நேரம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்னா 5 நாள் வேலை பார்த்தா 40 மணி நேரம், 10 மணி நேரம் வேலை பார்த்தா 50 மணி நேரம். இதான் நார்மலாக பார்க்குற வேலை. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதிக எஃபர்ட் போடுறேன், எக்ஸ்ட்ரா உழைக்கிறேன் அப்படின்ட்டு 80 மணி நேரம் 90 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. அடம் பிடிக்கணும்னு சொன்னேன் ஃபஸ்ட் டெக்னிக்கில், அடம் பிடிங்க, அதிக எஃபர்ட் போடுங்க. ஆனால் அதுக்காக எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு உடம்பை வருத்தாதீங்க. பண்ணிங்கன்னா உடம்பு டயர்ட் ஆயிடுச்சுன்னா மனசும் டயர்ட் ஆயிரும், உங்களுக்கு இருக்க பொட்டன்ஷியலும் போயிடும். ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ். லைஃபுக்கும் ஒர்க்குக்கும் ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுங்க. எந்த லிமிட் வரைக்கும் நீங்கள் போகலாம் அந்த லிமிட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த லிமிட்டை தாண்டி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க பொட்டன்ஷியலும் போயிடும். பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுங்க, லிமிட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மூணாவது டெக்னிக், உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, எல்லா ஸ்ட்ரென்த்தையும் எழுதி வச்சுக்கோங்க, எல்லா வீக்னஸையும் எழுதி வச்சுக்கோங்க. வீக்னஸை எப்படி ஸ்ட்ரென்த்தை வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம் பாருங்க. ரீப்ளேஸ் பண்ணாவே உங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வீக்னஸ் இருக்க இடத்துலையுமே கூட உங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுங்களேன். உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பேட்டர்னை ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணுறதுன்னு வச்சுக்கோ. வீக்னஸ் என்னன்னா, அதிக படம் பார்ப்பீங்க, அதிகமாக டிவி பார்ப்பீங்கன்னு வச்சுக்கோ. எப்படி டிவி பார்க்குறதுன்ற ஒரு வீக்னஸை பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரென்த்தை வச்சு ரிப்ளேஸ் பண்ணலாம். டிவி பாருங்கள், எல்லா மூவிஸ் பாருங்கள், எல்லா ஷோஸ் பாருங்கள், நீங்கள் வழக்கமாக பார்க்குற எல்லாத்தையும் பாருங்கள். பார்த்து அதில் ஏதாவது ஒரு பேட்டர்ன் அதில் ரெக்கக்னைஸ் பண்ணுங்கள். பேட்டர்ன் ரெக்கக்னைஸ் பண்ணி அதன் மூலமாக ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணுங்கள், அதை டெவலப் பண்ணுங்கள், அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். வீக்னஸை ஸ்ட்ரென்த்தாக மாற்றுங்க. இல்லைனா வீக்னஸை ஸ்ட்ரென்த் மூலமாக என்ஹான்ஸ் பண்ணுங்கள். அதை ட்ரை பண்ணாவே நீங்கள் ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணுவீங்க. நாலாவது டெக்னிக்கு, ஒரு பயங்கர ஃபேமஸ் கோட் ஒன்று இருக்கு. கப்பல்ன்றது கரையில் இருந்தால் சேஃபாக தான் இருக்கும். ஆனால் கரையில் இருக்கிறது அதோட பர்பஸ் கிடையாது. அதோட பர்பஸ் என்னது, கடலில் இருக்கணும். கடலில் இருந்தால் தான் அதுக்கு யூஸ். அதே மாதிரி தான் நீங்களுமே சேஃபாக ஒரு ஜாப், சேஃபாக ஒரு இடம், கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஃபுல் பொட்டன்ஷியலை வெளியே கொண்டு வர முடியாது. எப்போ உங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை வெளியே கொண்டு வர முடியும்னா, ரிஸ்க் எடுக்கணும். உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். வந்து எதெல்லாம் செய்ய முடியும், எக்ஸ்ட்ரா செய்ய முடியும் பாருங்க. அஞ்சாவது டெக்னிக், ஒர்க் வித் அ கோச். நீங்கள் எவ்வளோ பெரிய பலசாலியா, எவ்வளோ பெரிய டேலண்டட் பர்சனாக வேணாலும் இருக்கலாம், ஒரு கோச் கூட ஒர்க் பண்ணுங்க. எடுத்துக்காட்டுக்கு சச்சின் எடுத்துக்கோ, அவர்லாம் பயங்கர பெரிய பிளேயர். தோனி எடுத்துக்குவோம், தோனியுமே செம பிளேயர். இருந்தாலுமே அவர் ஒரு டீமில் விளையாடும் பொழுது அவருக்குன்னு ஒரு கோச் இருப்பாங்க இல்லையா. ரவி சாஸ்திரியை பாருங்க, ரவி சாஸ்திரி ஒரு கோச். அவர் சச்சினை விட தோனியை விட பயங்கர பெரிய பிளேயரா என்ன கிடையாது. இருந்தாலும் கோச்சுன்னு ஒருத்தர் வேணும். ஏன்னா உங்களுடைய பொட்டன்ஷியல் என்ன, உங்களுக்கு எது வீக்னஸ், எது ஸ்ட்ரென்த்து, எப்படி ஸ்ட்ரென்த்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கலாம்,
எப்படி வீக்னஸை ரிமூவ் பண்ணலாம், அதெல்லாம் இன்னொருத்தர் தேர்ட் பர்சன் இருந்து பார்த்தா தான் அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு கோச்ன்ற ஒரு ஆள் வேணும். ஒரு கோச் கூட ஒர்க் பண்ணுங்க, பண்ணி உங்களுடைய எல்லா பொட்டன்ஷியலையும் வெளியே கொண்டு வாங்க. 6வது டெக்னிக், ட்ரெயின் யுவர் மைண்ட். உங்களுடைய பாடியால் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் இருக்கலாம், ஆனால் உங்கள் மைண்டில் ஒரு விஷயம் செய்ய முடியாதுன்னு தோணுச்சுன்னு வச்சுங்களேன், உங்கள் பாடி எவ்வளோ ஏபிளாக இருந்தாலுமே முடியாதுன்னு தான் சொல்லும். அதுக்கு காரணம் என்னென்னா உங்களுடைய மைண்டில் முடியாதுன்னு சொல்லுது. மைண்டு முடியாதுன்னு சொன்னால் பாடியும் முடியாதுன்னு சொல்லும். மைண்டை முதல்ல ட்ரெயின் பண்ணுங்க. ஆள் மனசில் ஒரு விஷயம் செய்ய முடியுன்ற ஒரு விஷயத்தை பதிங்க. உங்களுடைய பொட்டன்ஷியல் இன்னும் ஜாஸ்தி அப்படின்னு உங்களுடைய ஆள் மனசில் பதிங்க. பதிச்சிட்டிங்கன்னா எந்த ஒரு வேலை செய்யும் பொழுதும், எந்த ஒரு டார்கெட்டை நோக்கி நீங்கள் போகும் பொழுதும் இன்னும் அதிகமாக எஃபர்ட் போடுவீங்க, இன்னும் செய்யாத பல விஷயங்கள் செய்வீங்க. முதல்ல ட்ரெயின் யுவர் மைண்ட். 7வது டெக்னிக்கு, எது செய்யறதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க அந்த விஷயம் செய்யுங்க. பயப்படுற விஷயம் செய்யும் பொழுது தான் ரிஸ்க் எடுப்பீங்க, கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வருவீங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எந்த விஷயம் செய்யறதுக்கு பயப்படுறீங்களோ அதை செய்யும் பொழுது நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுவீங்க, ஃபுல் பொட்டன்ஷியலையும் வெளியே கொண்டு வருவீங்க. நம்மால் ஒருத்தர் சொன்னார், சார் நான் இது ஒரு படம் பார்த்துருந்தேன் சார், ஒரு குழந்தை படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் உட்காந்து அழுதுக்குன்னே இருந்துச்சு சார், படம் பார்க்க முடியல, டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு சொன்னார். நான் கேட்டேன், அந்த குழந்தையோட அம்மாட்ட போய் ஏதாவது சொல்லியிருக்கலாம் சார் கேட்டேன் அவர்கிட்ட. அதுக்கு சொன்னார், நான் எப்படி சார் கேட்க முடியும், அந்த படத்தை திருட்டுத்தனமா ரெக்கார்ட் பண்ணவர்களே கேட்டிருக்கணும் அப்படின்னார். உங்களுக்கு பிடிச்ச படம் எது? எந்த படத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது பயங்கர இன்ஸ்பயர் ஆவீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் அன்பு அமிகோஸ்.